அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம எல்லாருமே தப்பாக கணக்கு போட்டுட்டோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக காவல்துறை தன்னோட கட்டுப்பாட்டில் வைக்கலை, அவருக்கு ஆளுவதற்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் போக்கு விதமாக இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், என்னையும் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. யார் தப்பு செஞ்சாலும் எங்கேருந்து ஓடினாலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நான் கண்டுபிடிச்சி டிசியும் அப்படின்னு சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஆம்ஸ்டாங்கருடைய கொலை எல்லாருக்குமே தெரியும். அந்த கொலைக்கு சம்மந்தமாக முதல்ல 8 பேரை கைது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 பேரை கைது பண்ணுறாங்க, விசாரணைக்கு எடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது குற்றவாளியாக கருதி விசாரணைக்கு எடுக்கிறாங்க. இதில் இப்போ சமீபத்தில் தொடர்ச்சியாக 2 நாட்களாக ஒருத்தங்களை விசாரிச்சுக்கிட்டே இருக்குங்க. யாருன்னா திமுக கட்சியை சார்ந்த கவுன்சிலர் ஒருத்தரை தொடர்ச்சியாக காவல்துறை விசாரணையில் அவரை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கும் அவருக்கு தான் சம்மந்தம் இருக்குமா, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்ற கோணத்தில் விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி காலையில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிம்பத்தை காமிச்சிக்கிட்டே போனாங்க. இந்த பொன்னே பாலுங்கிறவர் தான் ஆற்காடு சுரேஷருடைய தம்பி. எங்களுடைய அண்ணன் இறந்ததை பழுதிக்கிறதுக்காக தான் நான் அவரை கொலை பண்ணினேன், அவருடைய பிறந்தநாளை நாங்கள் கொலை பண்ணணும் ஆம்ஸ்டாங் அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். கரெக்டு தானே? இது எல்லாருமே 8 பேரை கைது பண்ணாங்க வந்து சொன்னோம்ல. இந்த 8 பேருமே சரணடைந்தவர்கள். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. போலீஸ் கண்டுபிடிக்கலை, போலீஸ் பிடிக்கலை, என்ன செஞ்சாங்க? இந்த 8 பேரும் சரணடைஞ்சாங்க. அவங்களா சரணடைஞ்சிட்டாங்க, நாங்கள் தான் இந்த கொலையை பண்ணன்னு சொல்லி சரணடைகிறாங்க. இதில் அதிகமாக பேசப்படும் நபராக பொன்னே பாலுங்கிறவர் தான் இருந்துக்கிட்டு இருந்தார். இவர் தான் ஆற்காடு சுரேஷோட தம்பி, இவர் தான் மூளையாக செலுப்பட்டார் அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த பொன்னே பாலு இப்போ டம்மியாக்கிட்டு அருள்ங்கிற ஒருத்தர் வாரார். அவர் யாருன்னா வழக்கறிஞர். வழக்கறிஞர் மட்டும் கிடையாதுங்க, முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் இந்த கள்ளக்கொண்டு இருந்தால் தெரியுமா, செங்கர் நாசர். அந்த நாசர் கூட நெருக்கமாக நின்று புகைப்படம் எடுத்தவர். அந்த நாசருக்காண்டி சூரொட்டி ஓட்டினவர் தான் இந்த அருள். இவர் ஒரு வழக்கறிஞர். இவரை தான் இப்போ பேசும் பொருளை வச்சிட்டு இருக்காங்க. இந்த அருள் தான், வழக்கறிஞர் அருள் தான் மொத்த திட்டத்தையும் தீட்டியிருக்காருங்க. வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் அவர்களையும் இந்த அருள் இருக்கார்ல, இவருமே வழக்கறிஞர்னால ஈஸியாக ஃபாலோ பண்ணது தோதாக இருந்துச்சு. எங்கே ஆள் இருக்குது எங்கே ஆளுங்கிறது இவர் எல்லாருமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஊடகம் முழுக்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அருளுக்கும் இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு 8 பேர் கைது பண்ணாங்க முதல் கட்டத்தில். அதில் திருவெங்கடன் ஒருத்தர். இந்த திருவெங்கடத்தை என்கவுண்டர் பண்ணி கொண்டுட்டாங்க. அவர் இறந்துட்டார், வயிற்றுலையும் நெஞ்சிலையும் குண்டு பாஞ்சு இறந்துட்டார். இந்த அருளும் திருவெங்கடமும் நெருங்கி நண்பர்களாம்மா. கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒன்றா போய் குடிச்சிருக்காங்க. இதுக்கு பிறகு அதாவது வீடு சொந்தமாக வாங்கணும், இடம் சொந்தமாக வாங்கணும்னு சொல்லி பல கட்ட நடவடிக்கைகள்லாம் பேசி வச்சு முன்னக்கூட்டியே ஒரு மாதத்துக்கு முன்னக்கூட்டி இவங்க அக்கௌண்ட்டில் பல்காக அமௌண்ட் ஏறி இருக்கான். இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுங்க. அவர் இறந்தது ஜூலை மாதம் 5ஆம் தேதி. இன்றைக்கி ஜூலை 14 நம்ம நிற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கடந்துச்சு, 9 நாள் கடந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்களில் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்டது அவர் வீட்டு பக்கத்தில் சிசிடிவி கேமரா இருக்கா இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சதை விட காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி கொலை பண்ணாங்க, எங்கே கொலை நடந்துச்சு, எப்படி எங்கேருந்து வெட்டினாங்கிறது எல்லாருக்கும் சிசிடிவி கேமரா காவல்துறை முழுக்க பார்த்துருக்கும். ஒரு நாள் 2 நாளில் கூட போட்டுடலாம். டிடிஏ வாசனு பைக்கில் ஊருக்குன்னு போகும்போது அந்த பாலத்துக்குள்ளே போகும்போது விழுந்து நம்ம பார்த்தோம். என்ன அதுக்கு பிறகு அங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பாலத்திலேருந்து வருவார், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த கேமரா உடனே வந்துருச்சு. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வரோம்னா, இது சிசிடிவி கேமரா எங்கே இருக்குது, எப்படி கொலை நடந்துச்சுங்கிறது உடனே ஊடகத்துக்கு வந்துடும். நம்ம என்ன கேள்வி எழுதுனா, இன்றைக்கி ஒருத்தர் திருவெங்கடத்தை காவல்துறை என்கவுண்டரில் போட்டாங்க. அவர் செத்த உடனே 2 சிசிடிவி கேமரா வருது. ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்த பார்த்துக்கோங்க. சுற்றி வேலை நடக்குங்க. இந்த மாதிரி ஒரு 7 மணி நேரத்தில் 7 மணி 6:30 வெட்டுறாங்க. சுற்றி வீட்டு பக்கத்தில் காங்கிரீட் போட்டுருக்காங்க. பொதுவாக காங்கிரீட் போட்டு எத்தனை பேர் இருப்பாங்க நமக்கே தெரியும். காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க. அங்கே வெட்டிட்டு போகிறான். அதுவும் அங்கே பாதை எப்படி ஒத்தடி பாதை தான் அங்கே இருக்கிற பாதை. நம்ம கூட ஏதோ டெவலப்பிங் ஏரியா, நம்ம ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா இருக்கும், குறிப்பிட்ட ஆட்களும் இருப்பாங்கன்னு பார்த்தா
கொத்தனார் ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பைக்கு போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பேரையும் இந்தா போறாரு சீனிவாசன், இந்தா போறாரு அருள், இந்தா போறாரு பொன்னே பாலு, இந்தா போறாரு அப்புறம் என்ன இந்த திருவெங்கடம் அப்படின்னு ஒவ்வொரு பேரை இப்படி அம்புக்கறி விட்டு இன்னைக்கு ஊடகங்கள் வெளியே காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சிசிடிவி கேமரா இருக்கிறது ஒரு ஊடகத்துக்கு யாருக்குமே தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாது. இன்னைக்கு திடீர்னு ஒரு சிசிடிவி கேமரா வந்து வெளியாகுது. அடுத்து இன்னொன்று இப்போ ரீசெண்டாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொமோட்டோவிலேருந்து அவங்க பகுதியிலேருந்து திட்டம் திட்டிருக்காங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இன்னொரு சிசிடிவி கேமரா திடீர்னு வெளியாகுது. இது எப்படி? அவர் இறந்து 9 நாள் கழித்து இன்னைக்கு ஒரு திருவங்கடங்கிற ஒருத்தரை இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, என்கவுண்டர் பண்ணுறாங்க. என்கவுண்டர் பண்ணுற கதை வேறு கதை. அவரை கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது என்ன எதுக்கு என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா, ஆயுதம்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி. எனக்கு தாங்க பொன்னே பாலு தான் பேசும் பொருளை வச்சுருந்தாங்க தொடர்ச்சியாக. பொன்னே பாலு ஆற்காடு சுரேஷ் தம்பி அவர் தான் மூளையாக இருந்தார், அவர் தான் எலும்பாக இருந்தார், ரத்தமாக சதையாக இருந்தார், அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விட்டு சம்மந்தம் இல்லாமல் திருவங்கடத்துக்கு எல்லாம் தெரியும். அருளும் திருவங்கடம் ரொம்ப க்ளோஸு. இப்போ அந்த ஆயுதங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. போகிற வழியில் பாருங்கள் தப்பிச்சிட்டார். எத்தனை படத்தில் பார்த்துருக்காரு திருவங்கடம். கொஞ்சமாச்சு யோசிக்க வேண்டாமா? திரும்ப அதே தப்பு தான் பண்ணுறதா? பாருங்க தப்பிச்சு போயிட்டார். தப்பிச்சு போனால் காவல்துறைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு நில குடிஞ்சு போயிட்டாங்கன்னா ஒரு காவல் கூட்டு வரக்கூடிய தானாக சரணடைச்ச போலீஸ்காரங்களாக கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க வந்து கச்சிதமாக இவன் நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம், எங்கே இருப்பான் என்ன செய்வான்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியும். தானாக சரணடைச்சவங்க அசால்ட்டாக விட்டுட்டாங்க. இவன் வந்து அவனா வந்தான் போனால் போட்டு நினச்சாங்க. என்னன்னு தெரியல. அது பாட்டுக்கு வந்தார். சரி போயிட்டு வந்து விட்டாங்களான்னு தெரியல. ஆள் ஓட்டு. அப்போ பார்த்தா திடீர்னு அவர் கையில் வந்து ஒரு துப்பாக்கி கிடச்சிருச்சு. அவர் கையில் துப்பாக்கி வச்சு டம்மு ஒரு பக்கம் சுட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணுன்னு தெரியல. பாருங்கள், எவிடன்ஸ் பார்க்க 5 மணிக்கு போயிருக்காங்க. ஒரு பகலில் ஒரு 8 மணி 9 மணி அப்படி போகலாம். இல்லை இருட்டதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 5 மணிக்கு முன்னக்கூட்டி போய் பார்க்கலாம். பட்ட பகலே போய் அங்கே ஆள் யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு அங்கே தான் ஆயுதங்களை பதுக்கி வச்சுருந்துருக்காங்க. அவங்க வந்து இது வந்து திருவங்கடம் போய் சொல்கிறது காப்பிக்கு போகிற இடத்துல தப்பிச்சு ஓடிட்டார். தானாக சரணடைஞ்சவர், ரொம்ப வார்த்தை முக்கியங்க. தானாக சரணடைஞ்சவர் தப்பிச்சு ஓடி போய் அந்த துப்பாக்கி கையில் எடுத்துட்டார். அது எடுத்து வரக்கூடிய எல்லாம் டம்மு சுட்டுக்கிட்டே போயிருக்காரு. போலீஸ்காரங்க பார்த்தாங்க சரிப்பட்டு வர சொல்லி கூடுதல் பாதுகாப்பு அதிகாரி எல்லாம் வர வச்சு வயிற்றில் ஒரு குண்டு, நெஞ்சில் ஒரு குண்டு. ஆள் வந்து இறந்துட்டார்னு சொல்லி சரி உயிரோடு இருப்பார்லாம். ஏன்னா எத்தனை திரைப்படம் பார்த்துருக்குறாங்க. சரி உயிருக்கு வந்துடக்கூடாது, உயிர் இருக்கா செக் பண்ணுறதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரி சொல்லிட்டாங்க அது முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஜிஹெச் கூட்டி போங்க. ஜிஹெச் கூட்டி போயிட்டாங்க. பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிச்சாமல் இது வந்து பதட்டமான சூழ்நிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆயுதங்கள் வந்து திருவண்ணத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ அது பொன்னே பாலுவுடைய நிலைப்பாடு என்ன? பொன்னே பாலு சுரேஷ் தம்பி பேசிட்டே இருந்தீங்க. அவரை பற்றி ஒன்றும் தெரியல. திடீர்னு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு திருவங்கடங்கிற ஒருத்தரை என்கவுண்டரை போட்டு தள்ளியாச்சு. அரசு கணக்கச்சிதமாக இருக்கான். நாங்கள் பாருங்கள் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நாங்கள் வந்து நீங்கள் எங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆம்ஸ்டாங்குடைய கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய திருவங்கடத்தை நாங்கள் வந்து முதல் வெட்டினது அவர் தான். அவரே சுட்டு பிடிச்சிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள். பாராட்டுகள் தாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு உயிரையுமே கொல்றதையோ இல்லை அந்த உயிரை வந்து எடுக்கிறது நம்ம வந்து விரும்பலை. உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். எப்படி? உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே உதவியாக திருவங்கடமோ இல்லை அருளோ யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல. இவங்களுக்கு பல கோடி ரூபா வந்திருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டலில் இப்போ ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க அப்படிலாம் பேசுகிறீங்களா? யார் அக்கௌண்ட்டில் போட்டா? அவங்க அக்கௌண்ட்டில் ரூபா வந்துருச்சுலா? ஒரு அக்கௌண்ட் தானே வந்திருக்கும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு வந்திருக்கும். எப்படி இவங்க அக்கௌண்ட்டுக்கு ரூபா வந்துச்சு? அந்த ரூபா போட்டவன் எவன்? இந்த ஒரு கேள்வி எழுணும்ல, அதை பார்க்கணும்ல. அப்போ ஏதோ ஒரு குளறுபடி நடந்து பரபரப்பாக பேசி பரபரப்பாக நாங்கள் ஆக்ஷன் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டோம்னு சொல்லி அவர் தான் கொலை செய்தார். திருவங்கடம் தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. அவர் தான் முதல் வெட்டார். காவல்துறை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லே திருவங்கடம் தான் முதல் வெட்டார். சரிதான். யார் சொல்லி வெட்டினார்? எதற்காண்டி வெட்டினார்? அப்போ இவர் பொன்னே பாலுங்கிறவர் தான் இதற்கு மூளையாக இருந்தால் நீங்கள் முதல்ல வந்து பரப்பிட்டு தான் ஊடகங்கள் முழுக்க. இப்போ இந்த பொன்னே பாலுவை நீங்கள் எப்போ விசாரிப்பீங்க? துருவி விசாரிக்கிறாங்க, தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களாம்மா.
இது ஒரு மாதத்துக்கு பரபரப்பாக போகணும். அதுக்கு இப்போ பாருங்கள், இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னே கூட்டி திருச்சியில் இதே மாதிரி ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. எதற்காண்டி என்கவுண்டர் பண்ணுறீங்க? யாரை நீ திருப்திப்படுத்தி என்கவுண்டர் பண்ணுறீங்க? உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் விசிகாலேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாருடைய கோரிக்கை அதுதான். யாரை நீங்கள் வந்து மூடி மறைக்க பார்க்குறீங்க? திமுக கட்சி சார்ந்த ஒருத்தரை எதுக்கு தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் திமுக நிர்வாகிக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எதுக்கு விசாரிக்கிறாங்க? அருளுங்கிறவர் பால்வளத்துறை அமைச்சர், முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் கூட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எப்படி இருக்கு? அப்போ திமுகவுடைய போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காரு. இந்த அருளுங்கிறவர் வழக்கறிஞராக இருந்திருக்காரு, வழக்கறிஞராக இருந்த ஒருத்தர் தான். அப்போ இது எல்லாம் கனெக்டிங் டாட்ஸை விட்டு பார்க்கும்போது ஏதோ ஒன்று இடுக்கி எங்கேயோ இடுக்கி யாருக்கோ பிடிக்கலை, அது மட்டும் தெரியுது. அதை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. உண்மையாகவே என்கவுண்டர் நடந்துருச்சு, உண்மையாகவே திருவங்கன் தப்பிச்சு போகிறாரு, உண்மையாகவே காவல்துறையை சுட்டு தான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சுன்னா பாராட்டலாம். ஆனால் நம்மளாம் வந்து நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது, எங்கள் அப்பா சின்ன பிள்ளை இருக்கும்போது, எங்கள் தாத்தா சின்ன பிள்ளை இருக்கும்போது இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வந்து எம்ஜிஆர் தியாகராஜ பாதர் காலத்துலேயும் முடிச்சுட்டாங்க. இப்போம்லாம் தனுஷில் இருந்து அது சிவகாலத்தின் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. 2K கிட்ஸ் தான் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இன்னும் பழைய கதை இந்த டேப் கார்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நிறைய கதை இருக்குங்க, தமிழ் சினிமா நிறைய இருக்குங்க. அதுலேயாவது கொஞ்சம் எடுத்து போடுங்களே. இல்லைங்க அண்ணன் அட்லீட்டை கேளுங்க, எங்கேயாவது ஹாலிவுட்டு பாலிவுட்டில் தூக்கி போட்டால் சொரிக்காத கதையாவது கொடுப்பாரு. ஆனால் விக்னேஷ் சிவனுக்கு நல்லா டைரக்ஷன் பண்ணுவார், அவங்களுக்கு தெரியாததா? அவரை வச்சு கேட்டு நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணுங்க. பழைய ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் எல்லாருமே. பாருங்கள், யார் சொன்னாலும் நம்பிடுவாங்களா? இது தப்பிக்க போனாருங்க, சுட்டுட்டாங்கங்க சொல்லி பாருங்கள். சும்மா பொதுமக்கள்கிட்ட என்ன எடுக்காங்க ஜோஸ்ட்டு சும்மா ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், என்ன நடக்கும் நமக்கு தெரியாதா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு சம்பவங்கள் இருக்குது ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து. அதை நல்லா விசாரித்தா பல முதலைகள் மாட்டும். அந்த முதலைகள் மாட்டக்கூடாதுன்றதுக்காண்டி திருவங்கடத்தை பலியாட ஆக்கிட்டாங்க. ஒருவேளை உண்மையிலேயே அவரை பாதுகாப்புக்காக, காவல்துறை அதிகாரிகளுடைய பாதுகாப்புக்காக சுட்டு கொண்டால் வாழ்த்துவோம். ஆனால் அதை தாண்டி இங்கே ஏதோ ஒன்று மறைப்பதற்காண்டி, இங்கே யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காண்டி, யாரையோ காப்பாற்றுறதுக்காண்டி இந்த கொலைகள் நடக்குதுன்னா நம்ம சொல்கிறத தாண்டி இந்த இயற்கைன்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் எல்லா விதமான தண்டனையும் இயற்கை சமப்படுத்தும். யாரையுமே எதுவுமே நம்மளை மனசுன்னு ஏமாற்றலாம், நீதிமன்றத்துக்கு கூட ஏமாற்றிடலாம், சட்டத்தை தாண்டி ஓட்டையை போட்டு இங்கே போயிடலாம். அதை தாண்டி மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அதை சரி செய்யும். இதே மாதிரி தான் நம்ம செங்கோட்டையிலேருந்து, திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையிலேருந்து ராம்குமார்ங்கிறவர் சுவாதி வழக்கில் எப்படி இறந்தார், ஏன் இறந்தார், எதுக்காண்டு சுவாதியை கொலை பண்ணார், எங்கே சந்தித்தாங்க, முகநூல் எங்கே பேசுனாங்க, எதுவுமே தெரியாது. பரபரப்பாக ராம்குமாரை பிடிச்சாங்க, பெரிய அருவா கத்தி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க, ஏறி குதிச்சோன்னு சொன்னாங்க, அங்கே போனார் இங்கே போனார்னு சொன்னாங்க, கடைசி கரண்ட் கம்பாடி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி முடிச்சிட்டாங்க. யாருமே 4 நாளைக்கு பரபரப்பாக பேசினாங்க. அது பிறகு அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னா எல்லாருடைய கோரிக்கை. இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. சினிமாவில் தான் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் வராங்க, சூர்யா வராரு, சிவகார்த்திகேயன் வராரு, தனுஷ் வராரு, அஜித் வராரு, விஜய் வராரு, எல்லாம் வராங்க, பெருசு பெருசாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரியலில் ஏதாவது கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி நல்ல குற்றவாளி தயவுசெய்து கண்டுபிடிங்க. இந்த கொலை எதற்கும் தீர்வாகாது. கொலை செய்வதனால யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு துடிக்குங்கிறது மக்கள் இங்கே சிந்திச்சுக்கோங்க. நன்றி.